பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கடற்கரையில் இருக்கிற படகுகள், ஆயிரக்கணக்கான மீனவ சகோதரர்கள் இங்கே அவங்களுடைய படகுகளை விட்டுருக்கிறாங்க. இங்கேருந்து மீன் பிடிக்க போகிறாங்க, வர்றாங்க. அதில் ஒரு படகு, இந்த சகோதரர், இந்த படகை வைத்திருக்கிற சகோதரர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசித்து நடக்கிற ஒரு அருமையான சகோதரர். அவருடைய படகை நம்ம இந்த வசனம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் உட்காந்து அவங்க ஓட்டுறாங்க. இதை வச்சு தான் சுக்கான் அப்படின்னு சொல்கிறதில்ல, சின்ன சுக்கான். பெரிய கப்பலுக்கு கூட திருப்புன்னு யாக்கோபில் இருக்குது பார்த்தீங்களா? சின்ன படகு இப்படி இருக்கும், பெரிய கப்பலுக்கு கூட இது மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு தான் அப்படியே திருப்புவாங்க. இந்த போட்டை ஓட்டுறவங்க இங்கிருந்து தான் ஓட்டி கொண்டு போவாங்க. பின்னால் வலைகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. வலைகளை போட்டு மீன் பிடித்து கீழ்ப்பகுதியில் தான் மீன்களை சேர்த்து வைக்கிற இடம் இருக்குது. அங்கே ஐஸ் கட்டிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. மீனை பிடிச்சி உள்ளே வச்சு கரைக்கு வந்த பிறகு அதை பிரித்து எடுப்பாங்க. இதான் அவங்க செய்கிற ஒரு காரியம். கடலுக்குள்ளே போயிட்டு ராத்திரியெல்லாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் தான், தண்ணீர் தான். எந்த நேரம் என்ன ஆபத்து வரும் தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு இவங்க பிரயாணப்பட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. இவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் மீன் சாப்பிடுவீங்கள்ல, மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு அந்த நேரத்திலேயாவது இந்த மீனவ சகோதரர்களை நினைத்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இது காரணமாக இருக்கிற மீனவ சகோதரர்களை, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நிறைய மீன்களை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? எபேசியர் 4:27 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நிறைய ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டே வரும்போது, என் பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாதுங்க. அவன் அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அவங்களை சுற்றி, நம்மளை எப்பவுமே சுற்றி வந்து எதுலையாவது நம்ம அகப்படுத்திடணும், நம்மளை சோர்ந்து போக பண்ணணும், முடைக்கிறணும், நம்மளை வீழ்த்திடணும், சுற்றி வருவான். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மளை சேதப்படுத்த முடியாது, தொட முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆனால் நம்ம இடம் கொடுத்துட்டா அவன் உள்ள நுழைய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இடம் கொடாதுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இடம் கொடுத்துட்டா கர்த்தரே ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை வேலையடைத்து பாதுகாக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது அவனா நுழைய நினைச்சா நுழைய முடியாது. ஆனால் நீங்கள் இடம் கொடுத்து வாசல்ல திறந்து உள்ளவான்னு சொல்லிட்டா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு நுழையக்கூடிய எதுக்கும் ஒரு பாவ காரியம், தவறான நம்பிக்கை, தவறான விசுவாசம், அப்படி பிசாசு செயல்படுகிற உள்ளே நுழைவதற்கான எந்த இடத்தையும் கொடுக்காதங்க. ஒரு காரியத்தை செய்யும்போது தேவனுடையதா பிசாசுடையதா பார்த்து நீங்கள் செய்யணும். உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் தவறான எந்த காரியத்துக்கு இடம் கொடுத்துடாதபடி, பிசாசுக்குரிய எந்த காரியத்துக்கு இடம் கொடாமல் கவனமாக இருந்துட்டீங்கன்னா ஆண்டோடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். சாத்தானால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றி வருவா, உங்களை சேதப்படுத்த முடியாது. அவ்வளோதான். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சு மறுபடியும் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமைகள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சாத்தான் நுழையாதபடி பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மீனவ சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளையும் அவருடைய தொழிலையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும், குடும்பத்தை ஆசீர்வதியும். மீன் வளங்கள் கடலில் பெருகட்டும், அவளுக்கு திரளான மீன்கள் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஒரு வாழ்க்கை வாழ என்னை, எங்களை, என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.